அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம பால் வாங்குவோம், இல்லை காஃபி வாங்குவோம், கடைக்கு போய் டீ குடிப்போம், வாக்கிங் போயிட்டு வரப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம் இல்லையா? ஆனால் நம்ம செய்கிற இந்த விஷயத்துக்கு பின்னால ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே இருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தா பிரமிப்பா இருக்கு இல்லையா? ஒரு நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? விதவிதமாக வாங்கிட்டு இருக்கிறோம். பொருட்களை வாங்குறோம், அதை பயன்படுத்துகிறோம், இல்லை சில சேவைகளை வாங்குறோம். இப்போ பஸ்ஸில் போகிறப்ப டிக்கெட் வாங்குறோம். எதுக்கு? அந்த பஸ்ஸில் போய் இறங்குறமே அந்த சேவையை நமக்கு தராங்க இல்லையா? அரசாங்கம் அல்லது அந்த ஓட்டுநர், அந்த நடத்துனர், அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றதுக்காக டிக்கெட் வாங்குறோம். டிக்கெட் வாங்குறது நம்முடைய கடமை. சில பேர் நம்ம ஊர் பஸ்ஸு, நம்ம டிரைவரு, நம்ம கண்டக்டரு, நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு அந்யோன்யமான மனோபாவத்தில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ சில சேவைகளை பெறுகிறோம், அதுவும் வாங்கிறது தான். இது மாதிரி எதையோ வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் தலை தீபாவளி, தலை பொங்கல் அப்படின்னு வந்தால் சொல்லவே வேணாம், விதம் விதமாக வாங்கிட்டு இருக்கிறோம். இதை உலகம் முழுக்க எப்படி பார்க்குறாங்கன்னா கன்சியூமர் எக்கானமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன? உலகத்து நாடுகளினுடைய இந்த பொருளாதாரத்தையே நாம தான் முடிவு பண்ணுறோம். அதனால ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னங்க நாம எதுக்கு இதுல கவனமா இருக்கணும், உலக பொருளாதாரம் அப்படிலாம் சொல்றீங்களே அப்படிதான். காலையில ஒரு அம்மா கடைக்கு வந்திருக்குது, ஒரு பால் பேக்கெட் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு திரும்ப அங்கேருந்து வேக வேகமா வந்து அந்த கடைக்கார்ட்ட சண்டை போடுது. அது பாவம் படிக்காத கிராமத்து அம்மா போல இருக்குது. என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, இதுல ஏதோ ஃப்ரீன்னு போட்டிருக்குது, நீ அதை எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு. கடைக்காரர் வாங்கி அதை பார்த்துட்டு, பால் பேக்கெட்டை பார்த்துட்டு தள்ள கை வச்சுக்கிட்டார். ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுல ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட பால் அப்படின்றதுக்காக ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அம்மா ஃப்ரீ அப்படின்னாலே ஏதோ பால் வாங்கினா ஃப்ரீயா தருவாங்க போல இருக்குது, கூட வேற ஏதாவது ஒன்று, ஒரு சீப்பு அல்லது ஒரு 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 பேக்கெட் சர்க்கரை இப்படி ஏதோ தருவாங்க. அதை இந்த கடைக்காரன் தான் எடுத்து ஏமாத்திக்கிட்டான், எனக்கு தர வேண்டிய ஃப்ரீ ஐட்டத்தை தரல அப்படின்னு சண்டைக்கு வருது. அவர் என்னதான் பண்ணுவார்? எம்மா அது அதுல இல்லைன்ற காரணத்துக்கு அது அம்மா ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அதைத்தான் சொல்றேன், நீ எனக்கு கொடுத்தப்போ அது அதுல இல்லை, நீ எடுத்து வச்சுக்கிட்ட, எனக்கு ஃப்ரீ ஐட்டத்தை கொடு அப்படின்னு சண்டைக்கு போடுது. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? அப்ப உலகம் முழுக்க இப்படிப்பட்டவர்கள் தான் பொருளாதாரம் செயல்படவே காரணமாக இருக்கிறார்கள். ஆனா அந்த அம்மா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ரொம்ப கவனமா இருக்கிறாங்க பாருங்க. ஏதோ ஒண்ணு நம்ம வாங்குறோம், அதுல நமக்கு உரியது ஒண்ணு அதுல இல்லைன்னா அதை கேட்கணும். பரவாயில்ல, என்ன பெருசா ஒரு பால் பேக்கெட்டுக்கு ஃப்ரீயா என்ன தந்துருப்போம் அப்படிலாம் யோசிக்காம உடனடியா ஒரு கவனத்தோட விழிப்புணர்வோட வராங்களே. ஒரு அழகான குறிப்பு படிச்சுங்க. இந்த சைக்கிள் ஓட்டுறாங்களே அவங்க தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கே எதிரானவங்க அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா? சைக்கிள் வாங்கி எப்படி டூ வீலர், ஸ்கூட்டர், மோட்டார் பைக்கு, காரு இதெல்லாம் வாங்காம சைக்கிள்ல போறவங்க தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. ஏன்? இப்ப சைக்கிள் வாங்குறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ண உடனே காரோ, டூ வீலரோ, பைக்கோ எதுவும் வாங்க போறது இல்லை. அப்ப அவங்க வாங்கிறதுனால அந்த தயாரிப்பாளர்கள் நிறுவனங்களுக்கு வர வேண்டிய லாபம் போச்சு. சரி, இப்ப அவர் ஒரு பைக் வாங்கியிருந்தாருன்னு வைங்க, கார் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கார் வாங்கிட்டு பெட்ரோல் போடுவார் இல்லையா? இப்ப அவர் வாங்கல, அதனால பெட்ரோல் நிறுவனத்துக்கு இவரால வர வேண்டிய அந்த லாபம் அது போச்சு. சரி, டீசல் வாங்கியிருந்தாருன்னா, டீசல் கார் போட்டிருந்தாருன்னா அப்ப டீசல் அதுவும் வாங்கல, அந்த லாபம் அந்த நிறுவனத்துக்கு போச்சு. அது மட்டும் இல்ல, காருக்குள்ள பல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஏசி இருக்கும், அப்புறம் மியூசிக் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் அந்த சீட்டு தயாரிக்கிறவங்க, உள்ளுக்குள்ள உட்கார்ற அந்த சீட் தயாரிக்கிறவங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள ஸ்ப்ரே, அந்த சென்ட் ஸ்மெல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள் தயாரிக்கிறாங்களே அந்த நிறுவனம் தயாரிக்கிறவர்கள், அவங்களுக்கு இவரால வர வேண்டிய லாபம் அது போச்சு. சரி, இப்ப அந்த கார் ரிப்பேரா போச்சுன்னா அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட் மாத்தணும். உள்ளுக்குள்ள அது சரியில்லை, இது சரியில்லை, அதை மாத்திரங்க, இதை மாத்திரங்க, ஆணியை மாத்திரங்க, டியூபை மாத்திரம். இப்ப இதெல்லாம் தயாரிக்கிற பல்வேறு துணை பொருட்களை தயாரிக்கிற அந்த நிறுவனங்கள் இவர் கார் வாங்கியிருந்தாருன்னா ரிப்பேர்னு ஆறப்போ பொருள் வாங்குவாங்க. இப்ப அது போச்சு. ரிப்பேரா போச்சா பஞ்சர் ஓட்டுறதுக்கு போவாரு, பஞ்சர் ஓட்டுற அந்த மெக்கானிக்கு அவங்களுக்கு வர வேண்டிய லாபம்ன்றது போச்சு.
இப்ப இவர் ஒருத்தர் சைக்கிள் வாங்குறதுனால சைக்கிள்ல போய் போய் வேர்க்க விறுவிறுக்க மிதிக்கிறப்போ உடம்பு ஆரோக்கியம், அது ஒரு எக்ஸசைஸ். அப்ப அந்த எக்ஸசைஸ் பண்றப்போ ஆரோக்கியமா இருக்கிறதுனால உட்காந்து 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 சீட்லயோ டூ வீலர்லயோ கார்லயோ போய்கிட்டு இருந்தா உட்காந்தே போறதுனால வரக்கூடிய சில உடல் குறைபாடுகள் பாதிப்புகள், அது இவர் ஃபிட்டா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுனால இப்ப அந்த உடல் பாதிப்புகள் வந்து மருந்து எல்லாம் வாங்குவாரு பல பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு, அது ஒரு பேரிழப்பு. அப்ப ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுவது, சைக்கிள் தான் வாங்குவதுன்னு தீர்மானிக்கிறப்போ எத்தனை நிறுவனங்களினுடைய எத்தனை பொருட்கள் விற்பனை ஆகாமல் போகுது. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வாங்கினா என்ன ஆகும்? அப்ப ஒரு தேசத்தின் பொருளாதாரம் அப்படின்றது நாம் எதை வாங்குகிறோம் அப்படின்றதுல முடிவாகுது. எனவே சைக்கிள் வாங்குகிறவர்கள் தான் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை தருகிறார்கள் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சிந்தனை. நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதை வாங்குகிறோம், எதை வேண்டாம் என்று தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு. தள்ளுபடி கொடுத்தாவது நம்மளை வாங்க வைப்பாங்க, நாம அதையே தள்ளுபடி பண்ணணும். டெகாய் எஃபெக்ட் அப்படின்னே சொல்றாங்க. இப்ப புதிய செல்போன் தானே லேட்டஸ்ட் ஐட்டம். அதுவும் ஐடி நிறுவனங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த செல்போன் வச்சுக்கிறதுன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். 50,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் லான்ச் பண்றாங்கன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட விலை உயர்ந்த செல்போன்லாம் இருக்குது. சராசரிகள் தான் ஒரு 10,000 12,000 அப்படின்னு அது போதும்னு திருப்தி அடைவாங்க. ஆனா 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு செல்போன் லான்ச் பண்ற அந்த நிறுவனம் 1,00,000 ரூபாய்க்கும் செல்போன் லான்ச் பண்றாங்க. ஆனா இந்த 50,000 கொடுத்து வாங்குகிறவரை இந்த 1,00,000 ரூபாய் செல்போன் வாங்க வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல 75,000 ரூபாய்க்கு இன்னொரு செல்போனை லான்ச் பண்றாங்க. அப்ப 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், 75,000 இருக்குதா, பரவாயில்லையே மேல 25,000 தானே அப்படின்னு 75,000 பத்தி அதிகமான தகவல்கள் சொல்லி 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 நம்முடைய செல்போன் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, பத்திரிகை மூலமா, பல ஊடகங்கள் மூலமா அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இப்ப என்ன ஆகும், 75,000 வாங்கலாமே அப்படின்னு மனம் ஆசைப்படும். இப்ப 75,000 வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மேல ஒரு 25 ரூபா போட்டா 1,00,000 ரூபாயே வாங்கலாமே, இருக்கிறதுலே அதான பெருசு அப்படின்னு உங்களை 75,000 நோக்கி இழுத்து விட்டால் பிறகு மீதி 1,00,000 ரூபாய் செல்போன் வாங்குவது என்கிற முடிவை நீங்களே எடுத்து விடுவீர்கள். அதை நோக்கி உங்களை இழுப்பதற்காகத்தான் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு இடைநிலை விலை வைத்து விற்கிறார்கள். எவ்வளவு நுட்பமா இதுக்குன்னு திட்டமிட்டு செயல்படுறாங்க பாருங்க. அப்ப எதை வாங்குவது, எதை விலக்குவது என்கிற தீர்மானம் நீங்கள் எடுத்தால்தான் நீங்கள் இதனால் எந்த இழப்பும் பாதிப்பும் இல்லாமல் உங்கள் வருமானத்திற்கு உரிய வகையில் செலவு செய்வீர்கள். அந்த குணம்தான் உங்கள் எதிர்கால சேமிப்பை தீர்மானிக்கும். அதனால விதவிதமா உங்களை வாங்கு வாங்கு வாங்குன்னு கடைசியில கடன் வாங்குற அளவுக்கு போய்விடாதபடி கவனமாக இருப்பது உங்கள் கைகளிலும் பைகளிலும் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.